வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் எபிசோட்ல ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லர் பத்தி பார்க்க போறோம். பீட்டர் சான்சனோட த கைண்ட் ஒர்த் கில்லிங் இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே மர்டர் மிஸ்டரிஸ் எல்லாமே ஒரு பாடியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு க்ளூஸை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்டையர் கோலாவே இருக்கும். ஆனா இந்த புக் வந்து ஒரு தியரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டார்வினிசம் தியரி. டார்வின் என்ன சொல்லுவாருன்னா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு ரொம்ப ஃபிட்டா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். நேச்சுரல் செலெக்ஷன் படி மற்ற உயிரினங்கள்லாம் வந்து கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை அப்படியே எடுத்து மாரல் கூட நீங்க பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் லைஃப்ல மாரலா கரெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கலாம் இருக்கலாம். மாரலா கரெக்டா வாழாதவங்கலாம் வந்து கொல்றது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வரும். அந்த பாயிண்ட்ல இருந்தா இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையோட பிளாட் லைன்குள்ள போயிருவோம். டெட் அண்ட் லில்லின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு ஏர்போர்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அப்படியே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்றப்ப ட்ரூத் ஆர் டேர் கேம் ஒன்று விளையாடுறாங்க. அந்த கேம் மூலமா டெட்டோட ஒய்ஃப் வந்து அவரை சீட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பர்சன் கூட அப்படின்னு தெரிய வருது. அப்ப லில்லி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, ஏன் வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து நம்ம கொல்லக்கூடாது, அது கொல்ல மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லில்லி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கேஷுவலா ப்ரப்போஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த கதையில என்ன ஆகுது, லில்லி வந்து ஏன் டெட்டோட ஒய்ஃப் வந்து கொல்லணும்னு நினைக்கணும், அண்ட் டெட் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் டெட் அண்ட் லில்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அதை இவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இந்த பிளாட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த புக்கு ஃபுல்லாவே கில்லிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருத்தர் எப்படி மர்டர் பண்றது, அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுங்கிற மாதிரியான ஒரு புக்கு தான் இது. அதே மாதிரி இந்த புக்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புக்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இன்னொரு கேரக்டரை கொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அது மாரலி ரைட்டா இருக்கலாம், ராங்கா இருக்கலாம், கிரீடுக்காக இருக்கலாம், லஸ்ட்டுக்காக இருக்கலாம், ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கிறதுக்காக இருக்கலாம், ரிவெஞ்ச்காக இருக்கலாம். ஆனா எல்லா கேரக்டர்ஸும் இன்னொரு கேரக்டரை கொல்லணும்னு ஒரு எய்மோட தான் இருப்பாங்க. அந்த காரணம் அங்க இருக்கும். இதுக்கப்புறம் எந்த கேரக்டர் வந்து கடைசியா சர்வே பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு பிளாட் தான் இது. ரொம்பவுமே கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. டிஃப்ரெண்டான மர்டர் மிஸ்டரி பத்தி பேசுறப்ப லாஸ்டா வந்து கெஸ்ட் லிஸ்ட்னு ஒரு புக்கோட ரிவ்யூ நம்ம பண்ணியிருப்போம். அதுல வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்னா, நீங்க கடைசி சாப்டர் படிக்கிற வரையும் யாரு மர்டர் பண்ணாங்க, யார் மர்டர் பண்ணப்பட்டாங்க, இது 2மே தெரியாது. அந்த ரிவ்யூவும் வந்து நான் இங்க டேக் பண்றேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. வித்வுட் ஃபர்தர் அடு இந்த புக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப இந்த புக்ல பிடிச்ச விஷயம் லில்லியோட கேரக்டரை வந்து அவங்க டிஃபைன் பண்ண விதம். லில்லி கிட்னர் ஒரு ரொம்ப காமான கால்குலேட்டிவான ஒரு சீரியல் கில்லர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீரியல் கில்லர்னு சொல்லனாலும் ஒரு 2-3 கொலைகள் அவங்க பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கொலை கூட எமோஷனலா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எமோஷனலா ஒரு விஷயத்தை டிசைட் பண்றதை விட லாஜிக்கலா கால்குலேட்டிவா வந்து ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதனாலேயே மத்த புக்ல இல்லாத மாதிரி இந்த புக்ல வந்து நம்ம வி ஸ்டார்ட் டு ரூட் ஃபார் ஹர். அண்ட் அவங்க பண்ற ஒவ்வொரு மர்டர்ஸ்க்கும் வந்து ஒரு மாரல் ரீசன் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து நம்ம சீரியல் கில்லருக்கே வந்து நம்ம ஸ்டார்ட் டு ரூட் ஃபார் ஹர். அவங்க கொலை ப்ராப்பரா பண்ணுங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய புக்ல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு கொலை வந்து அவங்க பண்ணாலுமே அதை கன்வின்சிங்கா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுல வந்து லில்லியோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசுல இருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 வருஷம் எவால்யூஷன் அந்த கேரக்டர் ஆர்க் ஃபுல்லா நம்ம படிக்கிறப்ப, இவங்க ஏன் இத பண்ணுவாங்க? இது கரெக்ட்டா தப்பாங்கிறத விட, இவங்களால இத பண்ண முடியும்னு நம்மள கன்வின்ஸ் பண்ணது இல்லையா? அந்த இடத்துல தான் வந்து ஆத்தர் பயங்கரமா எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கெல்லாம் பிளாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பாஸ்ட்ல ஒரு 2-3 மர்டர்ஸ் வந்து ஹேப்பன் ஆயிருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு கால்குலேட்டிவா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு வந்து படிக்கிறப்போ ரொம்பவுமே இம்ப்ரெசிவா இருந்துச்சு அந்த கேரக்டர். அடுத்தது வந்து இந்த புக்ல இருக்க மிட் பாயிண்ட் ரீசெட். நார்மல் த்ரில்லர் வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆகும், சூப்பரா முடியும். ஆனா இடையில இருக்க அந்த ஒரு 50% வந்து காலி பண்ணிடுவாங்க. எங்க போகுது, எப்படி முடிக்கிறதுன்னே தெரியாம எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த புக்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 50% இந்த புக்கை நீங்க படிச்சு முடிச்ச வாட்டி ஒரு கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்டே இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்டுக்கு அப்புறம் நல்லாவே வந்து இந்த கதை வந்து மூவ் ஆகும் வேற ஒரு டைரக்ஷன்ல. அதனால எனக்கு ஸ்லோவான மிட் பிளாட் இருக்க புக்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்னா, புரோட்டகானிஸ்ட் ஆன்டகானிஸ்ட் இவங்க 2 பேருக்குள்ள போட்டி அந்த மாதிரி இருக்கும், யாரு கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் முடிச்ச வாட்டி அங்க புரோட்டகானிஸ்டே இருக்க மாட்டாங்க, வெறும் ஆன்டகானிஸ்ட் தான் எல்லாமே. எல்லாருக்குமே எல்லார பத்தியும் கிரட்ஜ் இருக்கும். யாரு வந்து கடைசியா யாரை கொல்றாங்கிறத பத்தினதான் இந்த புக்கு. ரொம்பவுமே வந்து ஹோல்சமா இருந்துச்சு. மேஜர் ரீசன் என்னன்னா, இதுல இருக்க 2 பீப்புளுமே வந்து மாரலி கிரே கேரக்டர்ஸ்.
யாருமே நல்லவங்க கிடையாது. அப்படி இருக்கப்ப உங்களால யாரு மேலேயும் ஈஸியா ரூட் பண்ண முடியாது. இவங்க தான் வந்து ஜெயிக்க போறாங்கன்னு உங்களால சொல்லவே முடியாது அந்த கதையில. இந்த 2 ஆன்டகனிஸ்டுக்கும் இடையில இருக்க போட்டின்னு சொல்றப்ப, அந்த 2 ஆன்டகனிஸ்டையும் இவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்கங்கிறத பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு வந்து லில்லி, இன்னொன்னு வந்து மிராண்டா. அதாவது டெட்டோட ஒய்ஃப். இவங்க 2 பேருமே மாரலி கிரே கேரக்டர்ஸ் தான். 2 பேருமே ஆன்டகனிஸ்ட் தான். ஆனா நீங்க படிக்கிறப்ப லில்லிய பத்தி படிக்கிறப்போ ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மிராண்டாவை பத்தி படிக்கிறப்ப ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். ஒருத்தர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து கிரீடால மோட்டிவேட் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கப்ப 2மே என்னதான் கிரே கேரக்டர்ஸா இருந்தாலும் அந்த கேரக்டர் டிஃபரன்சியேஷன் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து லில்லிக்கு ரூட் பண்ணுங்கிறதும் தெரியறதுக்கு ரீசனும் அவங்களோட அந்த பாஸ்ட அவங்க பயங்கரமா டிஃபைன் பண்ணதும் அண்ட் அந்த கேரக்டர் டிஃபரன்சஸ் ப்ளே பண்ணதும் தான். ஏன்னா ஒரு ஆத்தரா ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இருக்கானா என்னால ஈஸியா டிஃபரன்ஸ் காமிச்சிட முடியும். 2 பேருமே கெட்டவங்கிறப்ப அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கதான் வந்து இந்த பேக் ஸ்டோரி இந்த பாஸ்ட் எல்லாமே வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்களும் படிக்கிறப்போ உங்களுக்கு லில்லி அண்ட் மிராண்டா இவங்க 2 பேரை பத்தி படிக்கிறப்ப பயங்கர ஒரு டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியும். அண்ட் அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காவே இருந்துச்சு எனக்கு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை நடந்த அட்மாஸ்பியரை சொல்லாம இருக்கவே முடியாது. ஏர்போர்ட் லாஞ்சா இருக்கட்டும், தனியா இருக்க கஃபேவா இருக்கட்டும், அவங்களோட வீடு எங்கேயோ ஒதுக்குப்புறமா இருக்க வீடா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த த்ரில்லர் மூடுக்கு கொண்டு வர்றதுக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற மூடு கொண்டு வரதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பொதுவாகவே மர்டர்ஸ்ல வர மாதிரி இந்த புக் வந்து ஹூ டன் இட், யார் இதை பண்ணாங்கிறதான புக்கு கிடையாது. இஸ் இட் ஒர்த் கில்லிங், ஒருத்தரை வந்து கொலை பண்ற அளவுக்கு அந்த விஷயம் வந்து ஒர்த்தானதா, இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அப்படி இருந்தனால இந்த ஒரு கைண்ட் ஆஃப் டார்க் அட்மாஸ்பியர் வந்து இந்த பேசிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஈஸியா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கொடுத்தனால. அட்மாஸ்பியர் பொறுத்த வரையும் ஒரு ரொம்ப நல்ல ஒர்க்கே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்க கேரக்டர்ஸ் பிளே பண்ற மைண்ட் கேம், குறிப்பா லில்லி. லில்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் ஒரு காம் பர்சனா இருக்கனால அவங்கள நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சி இஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள். அதுக்கு மேஜர் ரீசன் லில்லியை வந்து கம்ப்ளீட்டா அன்இமோஷனலா காமிச்சிருப்பாங்க. அதனால அந்த கேரக்டரோட நெக்ஸ்ட் மூவ் வந்து நார்மலாவே இருக்காது. அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அப்ப இந்த புக்ல வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கதான் செஞ்சுச்சு. டிடெக்டிவ் கார்னல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் த புக்ல வருவாரு. அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லில்லியோட பாஸ்ட பத்திலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் பத்திலாம் தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த கேஸ் இதுவரையுமே சால்வ் பண்ணல, மறுபடியும் இது வரப்பதான் வந்து அவருக்கு தோணுமான்றது இருந்துச்சு. அதே மாதிரி லில்லிய வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டரா காமிச்சு ஒரு சின்ன ஸ்லிப் அப்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு பிளாட் தான் வரும். அது என்னன்னு நீங்க படிச்சே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கப்ப 2 பிரச்சனை. ஒண்ணு வந்து இந்த கார்னல்ங்கிற கேரக்டர் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான கேரக்டர், இவ்வளோ டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியிற கேரக்டர் நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அது ஃபைனல் பார்ட்ல தான் வந்து அந்த கேரக்டரே வந்து இன்வால்வ் ஆகுது. அந்த கேரக்டரை வந்து அகதா கிறிஸ்டியில வர ஒரு பாய்ரோ மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி இல்லை. அந்த என்டையர் கேரக்டரே வந்து எப்படி இந்த புக்கை முடிக்கணும்னு தெரியாம முடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. எப்படியாச்சும் ஒரு கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேரக்டர். ரெண்டாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே புக்ல ஃபுல்லா லில்லிய வந்து ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட் கேரக்டரா காமிச்சிட்டீங்க. ஆனா ஒரு நார்மல் போலீஸ் இன்ஸ்பெக்டரால வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிறது நம்பும்படியா இல்ல. இது 2 பிரச்சனையா இருக்கு. ஒண்ணு, என்னால அந்த கார்னல்ங்கிறவர் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருப்பாருன்னு என்னால நம்ப முடியல. 2வது அந்த லில்லிங்கிறவங்க இவ்வளோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ப முடியல. அதனால அந்த எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம். மேபி கார்னல் அந்த டிடெக்டிவ் கேரக்டரை ஒரு 10 சாப்டருக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால நம்ப முடிஞ்சிருக்கும். கடைசி நேரத்துல வந்துட்டு இதுதான்டா சொல்யூஷன் சொல்றது நம்மளால அவ்வளோக்கா நம்ப முடியல. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல எமோஷனல் டெப்த்னு பெருசா எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஆல் அபவுட் த ஹேப்பனிங். ரைட் நோ என்ன நடக்குது, இந்த ப்ரெசென்ட்ல என்ன நடக்குது, யாருக்கெல்லாம் என்ன கிரட்ஜஸ் இருக்கு, யாருக்கெல்லாம் என்ன ஈகோ இருக்கு, அதுக்காக அவங்க என்ன முடிவுலாம் எடுக்கிறாங்கிறத பத்தின புக்கு தானே தவிர பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் என்னதான் கொஞ்சம் எமோஷனலா இருந்தாலும் அது வந்து பிரசன்ட்ல பிளே அவுட் பண்ணாதனால எந்த கேரக்டருக்கும் நம்மளால பெருசா ரூட் பண்ண முடியல எக்ஸப்ட் லில்லி. அடுத்தது டெட்டோட கேரக்டர் ஆர்க். இந்த புக்கு ஸ்டார்ட் ஆகுறதே லில்லி டெட் இந்த கேரக்டர்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா டெட்டோட கேரக்டர் ஆர்க் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்கம்ப்ளீட்டா அப்படியே பாதியிலேயே முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி மிராண்டாவையும் வந்து இவங்க கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, டெட்டோட ஒய்ஃப். ஏன்னா இவங்க இதை காமிக்கிறப்ப லில்லி மிராண்டா இவங்க 2 பேரையும் ஒரு ஈக்குவலா காமிப்பாங்க. லில்லி ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு கில்லர் மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி மிராண்டாவை பாத்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சனா தான் வந்து காமிப்பாங்க.
ஆனா ஃபைனலா இது பிளே அவுட் ஆகுறப்ப ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை ஈஸியா வந்து தூக்கி சாப்பிட்டுருது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பும்படியா இல்ல. சிம்பிளா சொல்ல போனா இவங்க கொடுத்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அந்த பிளாட் லைன்ல பிளே அவுட் ஆகுறப்ப அங்கங்க மிஸ் மேட்ச் ஆகுது, அங்கங்க நம்மளுக்கு லாஜிக்கலா வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு மர்டர் த்ரில்லர்லயே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் வேணும். யார் இதை கொன்னாங்கிறத பத்தி மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான பிளாட் லைன்ல ஒரு ஸ்டோரி வேணும், நல்ல எங்கேஜிங்கான ஸ்டோரி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. புக் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் இன்னும் இது நிறைய பீப்புளை ரீச் பண்ணும். தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.